செக் செக் செக். என்ன சத்தம் கம்மி? டேய் தம்பி, குழந்தை எந்திர ராசா. 8 மணி ஆயிடுச்சுடா, சீக்கிரம் எந்திரிச்சு வா. அந்த வீணா போனவனை எழுப்பி விடு. தம்பி ராஜா, வீட்டுல ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல. ஒரு 2000 ரூபாய் எங்கிருந்தாவது லவட்டி கொண்டாந்துரு. டேய், இன்னைக்கு மட்டும் நீங்க காசு கொண்டு வரலன்னா நாளையில இருந்து சோறும் கிடையாது, வீட்டுல இடமும் கிடையாது. என்ன சொல்றது புரியுதா? பாப்பா அவசரத்துல குறைச்சு சொல்லிட்டேன்னா 3000 ரூபாய் தேவைப்படுதுடா. பொம்பளை ஒருத்தர் நான் தனியா இருக்கும் போது கடங்கார பத்துக்கிட்டா என்ன சொல்றது? குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு காசு கிடைக்குதுல்ல, அப்புறம் என்ன? சீக்கிரம் ஆகட்டும். ராஜா, ஒரு 2000 ரூபாய் குறைஞ்சு போச்சுடா. ஒரு 5000 வயரை கட்டிட்டான், வயரை எடுத்துட்டான். வாடா வாடா வாடா, தோசையில மண்ணை போட்டு தரேன். வாடா எந்திரி. ஏன்பா தூங்கிட்டு இருக்கும்போது ஏன்பா இப்படி கத்துற? காலங்காத்துல உங்க அக்கா கத்துது. வீட்டுல ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லையா. 2000 ரூபாய் பணம் வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு 5000 ரூபாய் கேட்கும். எப்போ பார்த்தாலும் கடன் கடன் கடன். 24 மணி நேரம் காசு தானே. இந்த தொல்லை நம்மளை விட்டு எப்போ ஒழியும்? முதல்ல 2000 ரூபாய்க்கு வழியை பாரு. தம்பி இருட்டா இருக்குல்ல, கல்ரேத்து நாப்பா. வணக்கம். மேலத்தாளம் மேலத்தாளம் மிஸ்டர் ஈரா சரவணன். என்ன ஞாபகம் இருக்கா? வாய்ஸை வச்சு பார்க்கும்போது மேடம் கிசி கிசி கீதா தானே நீங்க? போங்க மேடம், நான் உங்களுக்கு எத்தனை எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கேன். நான் கேட்ட பாட்டு நீங்க ஒரு வாட்டி கூட போட்டது கிடையாது தெரியுமா? ஹலோ, நான் எம்ஜிஆர் ஸ்கூல் அம்மன் பேசுறேன். ஓ, பத்ரகாளி மேடமா? எப்படி இருக்கீங்க மேடம்? சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்கல்ல? ஆமா. பதிலுக்கு நானும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணுங்க மேடம். என் ஃப்ரெண்ட் சாந்தி, அவளுக்கு அர்ஜென்ட்டா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 4 டேஸ்ல கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு நீங்க வெட்டிங் பிளான் பண்ண முடியுமா? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? 4 மணி நேரத்துல 4 கல்யாணம் பண்ணுவோம். 4 நாள்ன்றீங்க, பட்டையில விட மாட்டோமா? ஓகே சரவணன், உங்களே வெட்டிங் பிளானரை ஃபிக்ஸ் பண்றேன். ஓகே மேடம். ஓகே. எஸ். அண்ணே, இந்தாங்க லெட் எடுத்துக்கோங்க. எதுக்கு? புது கான்ட்ராக்ட் வச்சிருக்கீங்க, எடுத்துக்கோங்கண்ணா. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்ம பணமெல்லாம் வந்துரும். அப்படியே ஒரு 50000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்ட்ராக்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும். மொத்தமா வாங்கிக்கோங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? சின்ன மீன் போட்டதுன்னா பெரிய மீன் பிடிக்க முடியும். என்னென்ன பாத்துருக்கீங்க, லட்ட சாப்பிடுங்க. அது மட்டுமா, பிசினஸ்க்கு பிசினஸ் இருந்து மட்டும் அரிசி என்னண்ணே அதையும் அக்கௌண்ட் எடுக்காங்க. அண்ணா சந்தோஷமா சாப்பிடுங்கண்ணே. சாயங்காலம் வந்து லோடு எடுத்துக்கிறேன். சரவணா, இதான் கடைசி. இந்த கல்யாண கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே மொத்த பணத்தை நீ செட்டில் பண்ணல, அசிங்கப்படுத்திடுவோம் பாத்துக்க. என்னென்ன இப்படி சொல்லிட்ட? இந்த கான்ட்ராக்ட் நல்லபடியா முடிச்சு வர பணத்துல கடன் எல்லாத்தையும் அடைச்சு நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நம்பி கொடுங்க, பணம் எங்கேயும் போகாது. ரொம்ப நன்றிண்ணே. வண்டி கொன்றுவேன். வா. ஐயோ, பயந்து சாவாத. நான் சொன்னதை மட்டும் செய். ரெடியா இரு. பை. ஏய், டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. இன்னும் ½ அன் ஹவர்ல அங்க இருக்கணும். வா வா. சாந்தி, பேக் எடுத்துக்கோ. என்ன இன்னும் மசமசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கோயிலுக்கு போனதானே முகூர்த்தத்துக்குள்ள வர முடியும். இதோ இதோ இதோன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் வாங்க, கிளம்புங்க. கையில என்ன பேக்? அவ இன்டர்வியூக்கு போறாமா? இன்டர்வியூக்கா? என்ன இது, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு தாலி கட்டுறது கூட பார்க்காம போறேங்கிற நல்ல பொண்ணு. சரி சரி வாங்க. சரவணா, வண்டி எடுப்பா. என்ன சும்மா உட்கார்ந்திருக்கீங்க? வாசி தானே வந்திருக்கீங்க? ஆமா. அப்ப வாசிங்க. வாசாமி எல்லாம் யாரையும் காணோம். வா, பிரகாரம் சுத்திட்டு இருக்கா. நீ ரெடி தானே? இரு வரேன். ஓ மேடம், இங்க தான் இருக்கீங்களா? அப்ப நீ ரெடி தான். அந்த ஐயர் தான் லேட்டு. அந்த ஐயரை கத்துனா நடக்குதுங்க. யோ 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 ஐயரே, சீக்கிரமா ஆரம்பியா. ஐயோ டைம் ஆகுதியா. ஆரம்பிச்சுடுறேன். இந்த காலேஜ்லயா நீ ஐயர் வெயிட் பண்ண வைக்கிற? ஹலோ, யாருங்க? ஆமாங்க, மேலதால ஓனர் தான்.
சொல்லுங்க சொல்லுங்க மேடம். மேடம் இப்ப சொல்லுங்க மேடம். உள்ள சிக்னல் இல்ல. என்ன சரவணா, ஏன் இவ்வளவு நேரம்? மேடம் தோஷங்கள் இருந்தா சும்மாவா? ஐரு வரணும், மந்திரம் சொல்லணும், எவ்வளவு வேலை இருக்குது உங்களுக்கு தெரியல மேடம். தெரியும் சரவணா. நீங்க ஏன் மேடம் பத்திரப்படுறீங்க? இந்த சரவணன் நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு படிச்சிருக்கீங்க. சோடபா விட்டுருவா டைத்துக்கு அங்க இருப்போம் மேடம். மிஸ் ஆச்சு இந்த வெட்டிங் பிளானிங் தொழிலே விட்டுருவான் இந்த சரவணன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் வா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுல, இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துடுறேன் மேடம். ஓகே ஓகே மேடம். பை மேடம். என்ன இது தாலி? இதை நான் பண்ணி வச்சேன்னா சரவணன் என்ன கொன்னுடுவான். இப்போ நீங்க இந்த கல்யாணத்தை முடிக்காம போனீங்கன்னா நாங்களும் உங்களை கொன்னுடுவோம். கெட்டி மேளம் கெட்டி மேளம். அத்தான் முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. எப்ப வர போறீங்க? மோசம் போயிட்டோம் அத்தான், மோசம் போயிட்டோம். என்னாச்சு? இங்க இந்த பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு நம்ம நல்லா காயாச்சிட்டா. பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா? ஏய் சார் அடிக்காதீங்க சார். நான் இல்ல சார். சார் அது என் கூட வந்தோம் சார். சார் நான் என்ன அடிக்காதீங்க சார். டேய் அவன் பொருள் ஒண்ணு கூட இருக்க கூடாது. எல்லாத்தையும் உடைச்சேரிக்கடா. எல்லாத்தையும் உடைச்சேரிக்கடா. எல்லாத்தையும் உடைச்சேரிக்கடா. ஏன் அத்தான் எல்லாத்தையுமே வச்சிட்டாங்க. ஆமா சூப்ளிட்டு கூட விட்டு வைக்கலையா? ஒரு குண்டு பல்பு கூட விட்டு பிரதர் எவ்வளவு வேணாலும் கேளு, நான் டபுள் ஆக்டர். ஆளை விடுங்கடா சாமி. போயிட்டான் ராஸ்கல். ராயல் ரியல் எஸ்டேட் மருதாந்தகம் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. அதெல்லாம் எந்த போர்ட்ல இருக்குது? ராயல் மகளிர் விடுதி. அவன் இங்கதான் இருக்கிறா. ஆத்தா ஏ தேவா ஹெல்ப் பண்றேன்னு ஆப் வைக்கிறியா? கடங்கார தேவி வெளியே வாடி. உன்னால எனக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சு. நடு தெருல நிக்கிறேன்டி. நல்லா இருப்பியா? பாடி பாடி பாடி. எனக்கு பைக் உள்ள ஏய் கண்டியா? தேவா, அந்த கல்யாணம் பாத்தீங்கடி, குடிச்சிட்டு வந்து அசிங்க அசிங்கமா கத்துறானுங்க. மேம் வந்து என்ன கேக்குறாங்க? கேளு. கேக்குதா? காதுல வாங்க முடியல. மேம் போலீஸ்க்கு போன் பண்ண போறாங்களா? நீ ஏன் பயப்பட? வா, நம்மளே போய் கேப்போம். என்ன பேச்சு பேசுறானுங்க? தம்பி அண்ணா அங்க பார். சொல்லுங்கண்ணா. தேவிகின்றது யாரு? கிழங்கர். அவங்க எங்க இருக்காங்க? அத நீங்க தான் சொல்லணும். கரெக்ட். மாப்பிள்ள ஸ்டாப் பண்ணு. ஐயோ நான் சொன்ன உடனே மாப்பிள்ள அப்படியே நிப்பாட்டுவான். ஏன்பா கடன் கேக்குற நேரமா இது? என்ன சார் இது? எங்க வீட்டுக்கு வந்து ஒரு சேட்டு மிட் நைட் 1 மணிக்கு கதவை தட்டுறான் சார். என்ன சார் டைம்? மணி 12 ஆறுது. ஹாஃப் அன் அவருக்கு முன்னால வந்திருக்கிறோம்ல, கேப்பமில்ல. சந்தோஷப்படு. அடி பத்தும் சார். இப்ப வந்து பாடி நீ அச்சதெல்லாம் வெளிக்காயம். நாங்க திருப்பி அடிச்சா அத்தான் ஏன் டபுள் மீனிங்ல பேசுறீங்க? மாப்பிள்ள நான் பேசுறது எல்லாமே சிங்கிள் மீனிங் தான். நீங்க தான் டபுள் மீனிங் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஹலோ, உங்களுக்கு யார் வேணும்? நாங்க ஒன்னும் அவ்வளவு சீப்பான ஆள் கிடையாது. தேவகின்னு ஒரு கடங்காரி. எங்களுக்கு பணம் தரணும். வார்சல். சரி வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க. நீங்க யாருன்னு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா? தேவகி நான் தான். நீங்க அந்த ஜாடையில் இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் உங்க கூட நான் வரதுக்கு தயாரா இல்ல. கடங்காரி பட்ட பகலே மோசம் பண்ணவ. நடுராத்திரில நாசம் பண்ணிட்டா இதுதான் டபுள் மீனிங். நெவர். ஏய் ஏன்டா கத்துற? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அப்படி கேளு. ஒன்னு பணம் வேணும், இல்லாட்டி பணம் தான் வேணும். சபாஷ். ஓ ஒரு விரல விஷயலா? நான் 2 விரல் அடிப்பேன். ஆடே ஸ்டார்ட் மியூசிக். ஐயோ நோடி அடிக்கிறாங்க ராட்சசிங்க. ஹலோ, கதவு திறங்க. ஹலோ டேய் அறிவு கட்ட முண்டகளா கதவை தட்டுறாங்கடா. ஐயோ மாப்பிள்ள
கதவை யாரோ தட்டாங்க. கடங்காரம் வந்துட்டான் போல இருக்கு. எகிரி எகிரி சீக்கிரமா எகிரு. ஹலோ, நான் தேவிக்கு வந்திருக்கேன். தொடங்க. வா உள்ள வா. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ வந்தது தெரியுமா? பாவம் என் பையன் இங்க கடனை வாங்கி அங்க கடனை வாங்கி கடைசியில வேற வழியே இல்லாம வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு ஒரு தொழில் பண்ணலான்னு பார்த்தா அதுல மொத்தமா மண்ணள்ளி போட்டுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து நிப்பேங்கிறேன். நீங்க தானே உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. அவ்வளவு தைரியமா பேசுற நீ? இந்த பார், நான் இந்த ஏரியாலே பயங்கரமான ரவுடி. கோவம் வந்து அப்படியே குரவலை கட்டிச்சு துப்பிடுவேன். ஏய் கோவாலே, சொல்லுங்க. ஆயுதத்தை எடுத்து வைக்கிறேன். ஏய் இருடி, ஆயுதத்தை எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, இன்னைக்கு காலை உடனே இருமா, என்னது கத்திட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன். ஆமா பெருசா மறுபடியும் போய் அடிய வாங்க. ஏய், இது வந்திருக்க? உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். உருப்படியா நீ? கூல் டவுன். நடு தெருவுல நிக்கிறேன்டி. அத்தா வாசிங்க. மாப்பிள புல்லா தமிழ்ல இருக்கு, நீங்களே வாசிங்க. வேலை பார்த்த வகையில் வர வேண்டியது ஒரு 2 லட்சம். தூண்டா. ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள் நாசப்பட்டு போனதுக்கு ஒரு 2 லட்சம். போறண்டா. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்து செத்து பொழைச்சு எங்க அம்மாக்கான ஹாஸ்பிடல் செலவு ஒரு 1 லட்சம். அத்தான் இந்த மேட்ரு. அப்பா டவுனா? மேல காட்டுங்க, மேல பார்த்தாலே தெரியும் கீழே என்ன சாதாரண. சைடுல பார், பேக்ல பார். ஹலோ, இந்த மேட்ரு வெக்கப்படுற மேட்ரு இல்லம்மா, வேதனைப்படுற மேட்ரு. இதுக்கு ஒரு 1 லட்சம். மாப்பிள சுத்தி சுத்தி அடிச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட சொல்லுங்க. சரி சரி, இதுக்கு ஒரு 1.5 லட்சம். மொத்தம் 8 லட்சம். என்னது 8 லட்சமா? எவ்வளவு பெருசா நோன் சொல்றான். நீ பேசுறதெல்லாம் சரியா வராதுடா. டேய் கோவாலே, கட்டறா கட்டறா. அப்படி கட்டறா, கயிறு எடுத்துட்டு வாடா. ஏய் உட்கார், கயிறு எடுத்து வர. உட்கார் உட்கார், மரியாதையா கட்டறா. உட்கார். டேய் அப்படியே போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. எனக்கு நம்பர் தெரியாது. அவருக்கு நம்பர் தெரியாது. போலீஸ் கூப்பிடுவோம் ஃபோன். அம்மா சும்மா இருமா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. என்னத்த பேசுன? அதுக்கு தான் நோன் தாள. அத்தா நீ வா. காப்பியா டீயா என்ன சாப்பிடுற? ஏன் என்ன உம்முன்னு இருக்க? காப்பி வேணும்னு தானே கேட்டேன். காஃபி. ஓ, ஏன் டீ குடிக்க மாட்டியாக்கும்? எங்க வீட்ல காப்பி பொடி ஆயி போச்சே, டீ தான் இருக்கு. குடிக்கிறியா என்ன? கோவாலே, கயிறு மறந்துடாதடா. கையோட வர்றேன். அத்தா வண்டில தானே வந்த? ஆமா. வண்டி இங்க வச்சு போட்டு நிறைய நடந்து போ. அத்தா வண்டி எடுத்து உள்ள வை. அங்கிள், அங்கிளா? எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். என்ன நம்புங்க. உன்னை நான் நம்பணும். ஆமா. ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. உன்கிட்ட இருந்து எப்படி பணம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். வண்டியை வச்சு போயிட்டே இரு நீ. ஏன்டா அந்த பொண்ணு அழுகுது? ஏமா ஒரு காப்பிக்காக ஒரு வயசு பொண்ணு இல்லாமா? எங்க வீட்டுல காப்பி பண்ணி இருந்துச்சுடா, சும்மா சொன்னேன். அக்கா காப்பி டீ அழுகல, வண்டியை பிடிங்கன்னு மிரட்டுறான், அதுக்காக அழுகுது. அட பாவி, ஏன்டா வண்டியை பிடிக்க வச்ச? அதன்னு லட்ச ரூபா சமாச்சாரமா? காசை கொடுன்னு கராரா கேளு. அதை விட்டுக்கிட்டு வண்டி நொண்டின்னுக்கிட்டு. அப்ப நீயே கேளு. இரு, நான் இப்ப கரெக்டா பார்த்து சொல்றேன் பாரு. இன்னைக்கு என்ன கிழமை வருதுடா? செவ்